ஹலோ டெக்கீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு ஐடி பார்க்கு சென்னையில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த ஐடி பார்க்கில் எப்படிலாம் இருக்க போது, ஒர்க் பண்ணுற இடம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஒன் ஆஃப் தி ஐடி பார்க் இது. ஸோ ஐடி பார்க்னாவே மோஸ்ட்லி நிறைய ஐடி கம்பெனிஸ், நிறைய இந்த மாதிரி பில்டிங் இருக்கும். ஒரு பில்டிங்லையும் ஒரு ஃப்ளோர்லேயுமே நிறைய கம்பெனிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் நம்ம இந்த ஒரு பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோர் போக போகிறோம். இந்த செகண்ட் ஃப்ளோர்லேயும் நிறைய கம்பெனிஸ் உள்ளே இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது, ஒர்க் பண்ணுற என்வரான்மெண்ட் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே ஷோ பண்ணுறேன். ஸோ இதான் என்ட்ரன்ஸ். ஸோ மோஸ்ட்லி ஐடி கார்டு இருந்தால் தான் இதுக்குள்ளேயே போக முடியும். என்ட்ரன்ஸ்லேயே மோஸ்ட்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அன்னைக்கு நான் எரர்மேக்ஸ் கிளவர் அவர் நடத்தின ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன், ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு. ஸோ நம்ம கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாகவும் நம்ம ஸ்பீச் இருந்துச்சுன்னா அதையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ லாஸ்ட்டில். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் அந்த ஈவெண்ட் நடக்குது. ஆக்சுவலி அது ஒரு கோவர்க்கிங் ஸ்பேஸ். அந்த கோவர்க்கிங் ஸ்பேஸில் தான் ஈவெண்ட் நடக்கிறனால ஸோ ஓகே, அங்கே தான் நிறைய ஐடி பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய ஐடி கம்பெனிஸும் இருக்குது. ஸோ உங்களுக்குமே இது ஒரு வீடியோவோ ஒரு ஐடி கம்பெனி எப்படி இருக்குங்கிறத ஒரு நிறைய பேர் எக்ஸைட்டாக கேட்டுகிட்டே இருந்தீங்க ஒரு ஆஃபீஸ் டூர் போடுங்கன்னு. ஸோ அதனால் உங்களுக்காக வீடியோ கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதுதான் எரர்மேக்ஸ் கிளவர் அவங்க நடத்தின கரியர் லான்ச்பாட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் ஆக்சுவலி இது. ஸோ எரர்மேக்ஸ் கிளவர் அவங்களோட பேனர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இந்த செகண்ட் ஃப்ளோர், இந்த கோவர்க்கிங் ஸ்பேஸ் ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ் ஆக்சுவலி இது. ஸோ இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். மோஸ்ட்லி இந்த கோவர்க்கிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்பேஸ் யாரெல்லாம் வேணும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. அது கம்பெனியாகவும் எடுத்துப்பாங்க, இண்டிவிஜுவலாகவும் எடுத்துப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ட்ரன்ஸ் இருக்கும். அங்கே யார் இந்த ஃப்ளோரில் போய் ஒர்க் பண்ணுறாங்களோ லாகின் லாக் அவுட் அந்த மாதிரி போகிறதுக்கு நிறைய இருக்கும் ப்ரொசீஜர் ஆக்சுவலி. ஸோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுமே வச்சுருப்பாங்க. ஸோ புக்ஸ்லாம் நம்ம வேணும்னாலுமே எடுத்து படிச்சுக்கலாம். இங்கே புக்ஸ்லாம் இருந்துச்சு. தென் எரர்மேக்ஸ் கிளவர் அவங்களோட பேனர் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இதில் நம்ம ஃபோட்டோஸில் எடுத்தோம், லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறது உங்களுக்கு. இதுதான் கம்ப்ளீட் ஒரு ஃப்ரண்ட் வியூ ஆக்சுவலி, அதாவது என்ட்ரன்ஸ் இருந்த வியூ. ஸோ உள்ள லைட்டிங்ஸோட செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஈவெண்ட் உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ கெஸ்ட் ஸ்பீக்கர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நியர்லி 100+ ஃப்ரெஷர்ஸ் ஆக்சுவலி கிட்டத்தட்ட அதில் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி. ஸோ நிறைய பேர் ரொம்ப வேல்யூபிளாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு அன்றைக்கி கிளாஸ். ஸோ நம்ம தாண்டி உங்களுக்காக வீடியோ ஷேர் பண்ணுமேன்னு கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கிறதையுமே எடுத்திருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷோ பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த இடத்துல ஒரு செக்ஷன் போகுது. ஸோ இந்த இடத்துலையுமே ஈவெண்ட்டும் நடக்கும். நார்மல் ஒர்க் டேஸில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்க மாதிரி பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறதுக்காக. ஸோ இந்த சைடு அப்படியே தெரியும் பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஒரு 4 பேர் உட்கார மாதிரி ரூம், இண்டிவிஜுவல் ரூம்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டில் இந்த டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் உள்ளே இருக்க கெஸ்ட் நிறைய பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் இந்த ரூம் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஆக்சுவலி ஒரு இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணணும் ஒரு இடம் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கோவர்க்கிங் ஸ்பேஸில் ஒரு இடம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிங்கிள் ரூம் உங்களுக்கு கொடுத்து சேர், டேபிள், லைட், ஒய்ஃபை எல்லாமே கொடுத்துருவாங்க. நியர்லி மந்த்லி 10,000 20,000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே சிங்கிள் கேபின் மாதிரி நம்ம ரெண்டலுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே கம்பெனிஸாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஷோ பண்ணுறேன் கைஸ் ஒன் பை ஒன்னாக. ஸோ இங்கே இருந்த ஃபுல்லாகவே பயங்கரமாக இருந்துச்சு. அதனால ஓகே, இதை எடுத்து கவர் பண்ணி நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு ஷோ பண்ணணுமே அப்படின்னு ஷோ பண்ணுறோம். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி அங்கே ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. இது ஈவெண்ட்டோட இன்னொரு போர்ஷன் ஆஃப் சைடில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கேபின் மாதிரி, அங்கே ஒருத்தர் பார்த்த மாதிரி இங்கே ஒரு 3 பேர் அந்த மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப், அப்படியே ஒரு 3-4 பேர் செப்பரேட்டாக பிரித்து இருந்துச்சு. ஸோ இது ஒரு சின்ன கேபின் மாதிரி. ஸோ நிறைய நம்மளோட ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் நான் உள்ளே போகிறேன். ஸோ இந்த இடத்துல நார்மலாக எங்களுக்காக உட்காரத்துக்கு அலகேட் பண்ணி இந்த இடம். ஸோ பேசிக்காக கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர், உங்களோட ஃபேவரட் கிரியேட்டர்லாம் கூட இல்லை நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனோம்னா பேசிக்காக அது ஒரு கோர்சிங் ஸ்பேஸ்னால நிறைய கம்பெனியோட இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு, ப்ளஸ் அந்த டேபிள் நார்மலாக காஃபி குடிக்கிறப்ப கூட உட்காந்து பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல சின்ன சின்ன பொருட்கள் இருந்துச்சு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ஜெராக்ஸ் மிஷின் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ வேணுகிற விஷயத்தை போட்டுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருக்கும். ஜஸ்ட்டாக டேபிள் போட்டு ஒரு இடமும் ஒரு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த அளவுக்கு ரேடியோ வச்சுருந்தாங்க ஆக்சுவலி. இந்த நிறைய கம்பெனிஸ் இதுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு செக்ஷன், ஒரு கம்பெனி இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுற மாதிரி இடமும் ப்ளஸ் இந்த மாதிரி குரூப்பாக ஒர்க் பண்ணுற மாதிரி இடமும் இருந்துச்சு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கேஃபிடேரியாக்கான ஸ்பேஸ். நீங்கள் நேராக பார்த்தது தான் காஃபி இது, ப்ளஸ் அந்த சைடில் ஃபுல்லாகவே கம்பெனி, நீங்கள் நேராக பார்க்குற கிளாஸ் எல்லாமே. ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஒரு கேஃபிடேரியாவோட வியூ. ஸோ ஒரு மீட்டிங் சின்னதாக அவங்களுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்குள்ளே. ஸோ நம்ம ஜஸ்ட்டாக இது பண்ணியிருந்தோம். ஸோ கேஃபிடேரியாலையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளேயிங் ஏரியா அங்கேயும் இங்கேயும் இருக்கும். அங்கே என்ட்ரன்ஸில் புக்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பிளேயிங் ஏரியா, அது ஜஸ்ட்டாக ரிலாக்ஸாக விளாட்றவங்க கூட வந்து விளாடுவாங்க நிறைய பேர். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க ஸ்பேஸ்மே கூட சூப்பராக இருக்கும். மேபி வீடியோவில் அந்தளவுக்கு தெரியுது, பட் நேரில் பார்க்குறப்ப லைட்டிங்ஸ்க்கு இதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு உட்காந்து காஃபி குடிக்கிறதுக்கான இடம். ப்ளஸ் அதே மாதிரி கேஃப்டீரியாவில் இந்த இடத்துல நம்மளே காஃபியும் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி ஒரு சில இடத்துல சர்வும் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடம் பார்க்க சூப்பராக இருக்கும். அன்றைக்கி நம்ம சண்டே போயிருந்தோம் அந்த ஈவெண்ட் அன்றைக்கினால மோஸ்ட்லி பீப்புள் யாருமே கிடையாது. வெறும் எம்டியான ஸ்பேஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்க முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காஃபி மிஷின் அண்ட் தென் கொஞ்சம் விஷயங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஏரியா கைஸ். ஸோ அண்ட் தென் ஒரு ஃப்ரிட்ஜ் சின்னதாக, அண்ட் தென் வாட்டர்,
குடிக்கிறதுக்கான விஷயம். ப்ளஸ் அந்த சைடு இருந்தது எல்லாமே நார்மலாக கம்பெனிஸ், சின்ன சின்னதாக கேபினாக போட்டு நிறைய கம்பெனிஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளோரில் இருக்க எல்லா கேபினுக்கும் சேர்த்து இதுதான் ஒரே கேஃபிடேரியா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ளோர்லேயுமே ஒரு சில பேர் ஒரு கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரே வாங்கியிருப்பாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சின்ன சின்ன போர்ஷனை வாங்கியிருப்பாங்க. அங்கே காமிச்ச ஒரு சின்ன போர்ஷன் அது வேறு கம்பெனி. ஸோ இந்த இடத்துல காமிச்சிருக்க இந்த ஒரு சின்ன போர்ஷன் வேறு கம்பெனி, இது ஒரு வேறு கம்பெனி, இந்த போர்ஷன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி ஒரு 15 பேர் 20 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி கம்பெனிஸ் இருக்கவங்க இந்த மாதிரி வாங்கி ஒரு 10 சீட்டர் 15 சீட்டர் மட்டும் சீட்டிங் மட்டும் வாங்கி கம்ப்ளீட்லி அதில் வச்சுப்பாங்க. ஸோ இந்த கம்பெனி அதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி லீவ் வரனால யாருமே இல்லை, ஜஸ்ட்டு ஓப்பனில் இருந்துச்சு. ப்ளஸ் கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தனால உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் அந்த இடத்துல ரொட்டேஷன், அந்த கம்ப்ளீட் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் நடந்து நம்ம ஃப்ரண்ட்லேருந்து உட்காந்துச்சு. ஸோ ஈவெண்ட் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம். ரொம்ப வேல்யூபிளாகவும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆடியன்ஸுமே நிறையா வந்து வேல்யூபிளாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நல்லா போயிட்டு இருந்துச்சு ஈவெண்ட்டுமே. ஸோ எனக்கு ஆக்சுவலி போயிருந்ததுக்கான மெயின் ரீசன் RMX கிளவர் அவங்க ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுற மூலிமா உங்களுக்குமே இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ்லாம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோசர், ப்ளஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ரெஷர்ஸ் வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்களோடலாம் பேசுகிறதுக்கான இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுகிறப்போ அவங்கள்ட்ட இருந்து நாலேஜ் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள். ஆக்சுவலி இதோட ஃபீஸ் 200 300 ஐ திங்க் 600 தான் சேல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் ஒரு 500 to 600 தான் இருந்திருக்கும். பட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நிறையா நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷர்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும், என்னென்னலாம் இருக்குது எப்படிலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டுமே. ஸோ அந்த ஸ்பீக்கர் பேசி முடிச்சிட்டாங்க. நிறைய ஸ்பீக்கர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கருக்கு நம்ம வந்து கிஃப்ட்டுமே கூட இது கொடுத்துருந்தோம் கடைசியாக என்கிட்ட அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமேலு. ஸோ நானும் RMX கிளவர் ஃபவுண்டர் ஜான் பிரதரும் சேர்ந்து கொடுத்துருந்தோம். ஸோ நல்லா போச்சு. ஸோ உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறது தான், நம்மளும் ஹலோ டெக்கீஸ் அப்படின்னு நம்ம கம்யூனிட்டி மூலிமா நிறைய ஈவெண்ட்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். லைக் 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஈவெண்ட் ஆஃப்லைனில் நடத்திட்டுருக்கோம். ஸோ அப்கமிங் டேஸில் ஆச்சு இருந்துச்சுனாலுமே நான் வந்து நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஈவெண்ட் அட்டன் பண்ணுறப்போ. ஜஸ்ட் அதான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேல நான் ஷோ பண்ணுற இடம் இதுதான். அந்த மெயினாக ஈவெண்ட் நடந்த ஒரு சென்டர் ஆஃப் தி பிளேஸ். மேபி இப்போ இந்த சேர்லாம் எடுத்துட்டாங்கன்னா தென் ஆஃபீஸ் பீப்புளெலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு இடம். ப்ளஸ் அங்கே கேம் ஆடுறதுக்கு கொண்டு இருந்துச்சு. ப்ளஸ் இங்கேயும் ஒரு சின்ன கேஃப்டேரியா இருந்துச்சு. நம்ம பார்த்த கேஃப்டேரியா இந்த செகண்ட் ஃப்ளோரோட ஒன் ஆஃப் தி எண்டில் இருக்குன்னா இது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம அந்த சைடு லெஃப்ட் சைட் கார்னரில் உள்ளே போய் அந்த சைடு கேபினை சுற்றி பார்த்துருந்தோம். இது இந்த சைடு கேபின் கம்ப்ளீட்லி. ஸோ இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிறதுக்கான மிஷின் எல்லாமே இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி இது எல்லா இடத்துலையுமே இருக்கும், எல்லா கம்பெனிஸ்லையுமே இருக்கும். ஸோ நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வாங்குற மாதிரி தான் எங்கேயும் ஒரு சில இடத்துல ஃப்ரீயாக இருக்கும், ஒரு சில மோஸ்ட் ஆஃப் தி இடத்துல மிஷின் மட்டும்தான் இருக்கும், நம்ம பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இந்த இடத்துல அங்கே பார்த்ததோட செம்மையாக இருந்துச்சு அந்த பிளேசஸ் எல்லாமே. இதுவும் பார்த்திங்கன்னா நார்மலாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா ஒரு காஃபிக்கான கேஃப்டேரியா பிளேஸ் மாதிரி இருந்தால் நினைக்கிறேன். ஸோ அங்கேயும் ஒரு காஃபி மிஷின் இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே லைட்டிங் தான் செம்மையாக இருந்துச்சு, பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நார்மலாக வாட்டர் ட்ரிங்கிங் ஏரியா. ஸோ கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர், நார்மல் வாட்டர் இந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ அன்றைக்கி ஜஸ்ட்டு வீடியோவோட சேர்த்து வாட்டரும் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு காஃபி மிஷின் அண்ட் தென் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பீப்புளெலாம் நிறைய பேர் ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிருச்சு. சூப்பராக போச்சு கைஸ். ஸோ இதுதான் அந்த ஸ்பேஸ் ஆக்சுவலி. ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க கம்ப்ளீட்லி. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சேர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த சேர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் நம்ம சொன்ன அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. மேபி வீடியோவில் பார்க்குறதோட இன்னும் நேரில் பார்க்குறப்போ பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஒரு லுக் எல்லாமே. ஸோ ஓவராலாக ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ தென் ஃபைனலாக நம்ம எடுத்த ஒரு வீடியோ ஆக்சுவலி கிளிப் அது டோட்டலாக எல்லாமே முடிஞ்சோடனே. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஜான் பிரதரையும் மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவுமே நான் கூட அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி ஃபைனலாக பார்த்தது. ஸோ இதெல்லாமே வால்ஸில் அவங்க பண்ணியிருந்த விஷயங்கள் சின்ன சின்னதாக எல்லாத்தையுமே கவர் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணியிருந்தோம். இதுதான் அந்த கோவர்க்கிங் ஸ்பேஸோட லைட்ஸ் அண்ட் தென் அந்த என்ட்ரன்ஸில் இருந்தால் அந்த அழகான ஒரு டிசைன் ஆக்சுவலி. இது நாங்கள் ஃபைனலி வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஏரியா. எஸ் கைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அண்ட் தென் நம்ம கெஸ்ட் ஒரு இதாக பேசினதுக்கு நமக்கு ஒரு கிஃப்ட்டுமே கூட இது பண்ணியிருந்தாங்க. நான் அதுவுமே கூட இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் அவங்களோட கரியர் லான்ச் பேட் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்டோடது. மோஸ்ட்லி அடுத்த ஈவெண்ட் ஏதாச்சும் வந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி ஜான் பிரதரையும் ஈவெண்ட் முடித்தோன்னே மீட் பண்ணியாச்சு, பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் தென் அவங்க கிஃப்ட்டும் நான் சொன்னதை கொடுத்துருந்தாங்க. லைக் ஒரு கிளாஸ் எல்லாமே இருந்துச்சு. ப்ளஸ் வந்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எல்லாத்துக்குமே நோட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, பென் அந்த மாதிரி அவங்க சில நிறைய விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப வேல்யூபிளாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஆடியன்ஸ்க்கு ஆன்லைனில் சொல்லித்தரத்தான் இந்த மாதிரி ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸ் நிறைய நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய க்ரியேட் பண்ணி தராங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் கோடிங் ஏதாவது லேர்ன் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலுமே கூட RMX கிளவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக அங்கே
பிளேஸ்மெண்ட்கான சப்போர்ட்ஸ், ரெஸ்யூம் பில்டிங், நாக்ரி ப்ரொஃபைல் பில்டிங்க்குமே நம்ம எல்லா பேட்சஸ்க்குமே மந்த்லி நானே கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னோடய கிளாஸஸ் நிறைய எக்ஸ்பர்ட்டாக இருக்க பீப்புள் எல்லாருமே கொலாபரேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். நான் பர்சனலி ஒர்க் பண்ணி பார்த்ததில் ரொம்ப வேல்யூபிளாக நிறைய பேர் நல்லாவே லேர்ன் பண்ணுறாங்க, செமையாக போயிட்டுருக்கு. ஸோ கோடிங் லேர்ன் பண்ணணும், தமிழில் புரியுற மாதிரினா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓவர் கைஸ், இதோட ஒரு ஆஃபீஸ் டூர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you all.